அணியும் ஆபரணங்கள். அணி ஆபரணங்கள் உதாரணத்துக்கு மோதிரம், செயின், நம்ம போடுற பெண்கள் போடுற மெட்டி, கொலுசு, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஆடம்பரங்கள் நினைக்கிறாங்க. ஆடம்பரமும் கூட தான். அதைக்குள்ள என்ன விஷயம் அப்படி இருக்குன்னா அதோடைய மருத்துவத்தன்மை இருக்கு. மெட்டிகள் போடும்போது ஒரு பெண்கள் கல்யாண ஆன மெட்டிகள் போடும்போது கர்ப்பப்பை பலமாகிறது. கொலுசு போடும்போது அந்த தண்டானது, முட்டி தண்டானது பலமாகிறது அதன் ஓசையினால. வளையல் போடும்போது, சீமந்தத்துல வளையல் போடும்போது குழந்தைங்களுக்கு அது கேட்கும் போது குழந்தைக்குள்ள இருக்கிற சென்சர் ஆர்கன்ஸ் பலமாகுது. காது தோடு போகும்போது இந்த காதுக்கும் இந்த ஓசைக்கும் இந்த வாய்க்கும் தொடர்பு இதாகுது. அதனாலதான் சின்ன வயசுல காது குத்துறாங்க. அடுத்தது மூக்குத்தி விஷயங்கள் பாத்தீங்கன்னா சயின்டிபிக் விஞ்ஞான விஷயமும் மெய்ஞான விஷயத்தும் தொடர்பு கொள்ளுது. இப்படிதான் நம்ம பெரியவங்க பார்த்தோம் அப்படின்னா காதுல அணியிறது, மூக்கு, செயின், அடுத்தது பலவிதமான மோதிரங்கள். தங்க மோதிரம் போட்டு நம்ம சாப்பிடும் போது தங்க பஸ்மம் நம்மளால சாப்பிட முடியாது. தங்கத்தை நம்ம இது பண்ணி சாப்பிடும் போது பார்த்தோம் அப்படின்னா மோதிரம் மூலியமாக நம்ம உள்ள போச்சுன்னா ஆரோக்கியம் நடக்கும். ஆக இது பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல ஆடம்பரம்னு சொல்லலாம், ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த அணிகலன்களால நமக்கு வர பலன்கள் அப்படின்னு சொல்லலாம்.